ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அப்போ வியாதியை விளக்குகிறார் அப்படின்னா நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற பிரச்சனைகள். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். அப்போ இது கண்டிஷனில் தான் இப்படி இந்த வார்த்தை சொல்லப்படுது. என்னென்னா, நீங்கள் அவரை சேவித்தார். அதாவது கர்த்தரை நீங்கள் உண்மையாக சேவித்தா அப்பமும் தண்ணீரும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், வியாதியை உங்களிலிருந்து விலக்கி போட்டுருவார். அப்போ உண்மையாக நம்ம சேவிக்கணும், ஆண்டவரை நம்ம உண்மையாக தேடணும். அப்போ நம்முடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்வில் 2 பிரதானமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று நம்முடைய ஆகாரம், மற்றொன்று நமக்கு வரக்கூடிய வியாதி. இந்த 2 காரியத்திலையும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து அற்புதம் செய்து நம்மை சுகத்தோடு பலத்தோடு நடத்தினா அதை விட பேரானந்தம் பேர்பாக்கியம் நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நாம் அவரை உண்மையாக தேடும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களில் ரொம்ப முக்கியமானது அப்பமும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பது. இப்போ அப்பமும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்றதில் ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கிறது. இப்போ அப்பம் இருக்குது, தண்ணீர் இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, இந்த சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சிலர் சொல்லுவாங்க, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அந்த ஃபுட் பாய்சனால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம தாராளமாக கேட்க முடியும். சரியா? ஆனால் ஆண்டவருடைய வசனம், வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் நமக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணீர் அந்த அப்பம் ஆசீர்வதித்து ஆண்டவர் கொடுக்குறார் அப்படின்னா அது வியாதியை நம்மிலிருந்து விளைக்கும். இப்போ அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிடும்போது வியாதி நம்மளிருந்து விலகும். இதுதான் கம்யூனியன், திருவிருந்து அல்லது நற்கரணை என்று சொல்லுகிற இந்த ஆராதனை. அவருடைய சரீரத்துக்கு அடையான அப்பம், அவர் இரத்தத்துக்கு அடையாளமான திராட்சை ரசம். இதை புசிக்கவும் பானம் பண்ணவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். அப்படின்னா நம்ம உண்மையாக கர்த்தரை சேவித்து இதில் பங்கு பெறும்போது நாம் அவருக்குள் நிலைத்திருக்க பண்ணும், வியாதியை நீக்கிறோம், பலவீனங்கள் போயிடும், கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை இறங்கி வந்துடும். இதுக்கு தான் திருவிருந்து பங்கு பெறுவது அவசியமாய் இருக்கிறது. இப்போ சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் திருவிருந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் ரொம்ப நாள் ஆச்சுன்னா, எனக்கும் பாஸ்டருக்கும் மனசாபம், நாங்கள் எடுக்கலை அப்படின்வாங்க. அப்போ உனக்கும் பாஸ்டருக்கும் மனசாபம்னா ஆண்டவருக்கும் உங்களுக்கு என்ன? இப்போ கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லைல்ல. அப்போ நீங்கள் எடுக்க வேண்டியது அவருடைய சரீரத்துக்கு அடையான அப்பம், அவருடைய ரத்தத்துக்கு அடையான திராட்சை ரசம். ஒரு வேளை போதகர் உங்களுக்கு திருவிருந்து தரமாட்டேன்னு சொல்கிறத எப்போ சொல்லலான்னா, நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க, பாவத்தில் கைகாலமாக பிடிக்கப்பட்டிருக்கீங்க, அதில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவிருந்து கொடுக்காமல் ஒதுக்கி வச்சு சில நாட்கள் சில மாதங்களுக்கு பின்பு உங்களுக்கு கொடுக்கலாம், அது வேற. ஆனால் ஒரு தப்பு செய்யலை அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவதற்கு அவருக்கு உரிமை இல்லை.
ஏன்னா அது சரீரம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம், இரத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். இப்போ ஆண்டவர் அதை தான் கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா, அந்த ராபோஜனம் கடைசி லார்ட் சப்பர், இந்த லார்ட் சப்பரில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுக்குறார். அப்போ நம்முடைய வாழ்வில் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாத நன்மை நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த தீட்டானது விளைகிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஜெபம் பண்ணி சாப்பிடுவது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோறு பார்த்த உடனே கப்புன்னு உட்காந்து கபால்னு முடிச்சிருவாங்க. தட்டில் வைக்கிறதும் தெரியாது, சாப்பிட்டு முடிக்கிறதும் தெரியாது. ஒரு தேவ மனுஷன் இப்படி தான் சொன்னார். அவர் பிரசங்கிக்கும் போது சொன்னார், நான் இந்தியாவில் எங்கள் நாட்டில் நான் பார்த்துருக்கேன் சாப்பாட்டு பஞ்சம். அப்போ கிடைக்கிறத அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த பஞ்சம் இல்லை. அப்போ நான் தமிழ்நாட்டில் சில இடத்துல நான் போய் பார்த்தப்ப மலையை போல் கொட்டுறான் தட்டில். அப்படி கோபுரம் மாதிரி போட்டு அதுக்குள்ளே பள்ளம் பறித்து உள்ளே குழம்பு ஊற்ற சொல்லி அப்படி 2 வடி வடித்து அப்படி கப்புன்னு அடித்து சாப்பிட்டு அந்த மலையை காலி பண்ணிவிட்டு அடுத்த மலையை போடுறான். அவர் சொல்கிறார், மலையாக உள்ளே இறக்குறான்பா. நாங்கள் அதை 1 வாரத்துக்கு வச்சுருப்போம், ஆனால் மலையாக உள்ளே இறக்குறான். வட மாநிலத்துக்கு நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தப்ப நாங்கள் புளி சாதம், எலுமிச்சை சாதம் இதை அந்த ட்ரெயின் ட்ராவலுக்கு நாங்கள் கட்டி கொண்டு போயிருக்கோம். எங்கள் மதிய உணவுக்காக அதை கொண்டு போயிருக்கோம். ஏன்னா ட்ரெயினில் சாப்பாடு நல்லா இருக்காது, அதனால். அப்போ நாங்கள் கொண்டு போயிட்டு மதிய வேலை சாப்பிட உட்கார்றோம். அப்போ நார்த் இந்தியாவிலேருந்து எங்கள் கேபினில் இருக்கக்கூடிய ஆட்கள், நார்த் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படி மாறி மாறி தானே உட்காந்துருப்போம். அப்போ அங்கே நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்களும் அவங்க ஒரு டப்பா, சில்வர் டப்பாவை திறந்து சப்பாத்தியும் அவங்க ஊறுகாயும் வச்சுருக்காங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்க வந்து ஊறுகாய் வச்சுருக்காங்க. ஊறுகாய் வச்சு எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ நாங்கள் வந்து சாப்பாட்டை அந்த அந்த பார்சலை பிரித்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தோடனே எங்களை அப்படி வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க, இவ்வளோ சாப்பாடு சாப்பிட முடியுமா உங்களுக்கு அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னேன், இதானங்க சாப்பாடு, இதானே சாப்பிட்டாகணும். அவங்க சொன்னாங்க, இதில் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாப்பிடுவீங்க? நிறைய, ஒரு 5 6 சப்பாத்தி 10 சப்பாத்தி எத்தனையோ சாப்பிடுவாங்க அவங்க. சோறு கொஞ்சம் தான் எடுப்பாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு சப்பாத்தி பிடிக்காது, நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்டா 2 1 அவ்வளோதான். ஆனால் சாதம் தான் மதியத்துக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு உகந்தது அப்படின்னு அவர்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு புரிந்தது. அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் சாப்பிட்றதுனா சாப்பாடு இருக்குது, நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா பேக்கெட் இருக்குது, நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க ஒருத்தர் பார்த்தாங்க, சரின்னு தலையாட்டி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்க. அது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை அந்த ஒரு பார்சலை 5 6 பேர் உட்காந்து சாப்பிட்டாங்க. அது ஒன்றும் அவங்களுக்கு செய்யலை. அவங்க பார்த்தாங்க, அந்த அந்த சாப்பாடு அவங்களுக்கு ஒன்றும் செய்யலை. அவங்க சொன்னாங்க, அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா. அப்போ நம்முடைய வாழ்வில் நம்ம ஜெபத்தோடு, இப்போ நீங்கள் சமைக்கும் பொழுது ஜெபம் பண்ணுறீங்க, சாப்பிடும் பொழுது உட்காந்து இந்த சாப்பாட்டில் கை வச்சு ஜெபம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதில் வரக்கூடிய ஆசீர்வாதம் வேறு. அதாவது ஆண்டவர் சொன்னார், நீ கர்த்தரை தேடினால்
உனக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் சாப்பிடும் பொழுது அல்லது சமைக்கும் பொழுது ஜெபத்தோடு செய்யுங்க. நீங்கள் ஜெபத்தோடு செய்து அந்த காரியம் செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ருசியாக இருக்கும், நன்மையாக இருக்கும். சிலர் ஏனோதானோன்னு செய்வாங்க. அப்படி இல்லை. நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுதும் சரி, உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் சமைக்கும் பொழுதும் சரி, ஜெபத்தோடு செய்து பாருங்கள். அந்த சமையல் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும். என்னடா இது இவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு. வியாதி வராது, பொல்லாப்பு வராது, அல்சர் வராது, தீமையான காரியங்கள் வராது. அதெல்லாம் கர்த்தர் விளக்கிடுவார். அதனால் இந்த காலை வேளையில் கர்த்தரை தேடுங்க. அவர் உங்கள் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது வியாதியெல்லாம் விளக்கிடுவார். நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட இருப்பீர்கள். ஆமென். ஆமென்.